இங்க கர்மாங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம்? இப்ப இருக்கிற என்னோட இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது, என்னோட முற்பிறவியோட வினைப்பலன்னு சொல்லுவாங்க. அதே மாரி இந்த பிறவியில நான் என்ன பண்றேனோ, அதோட பலன் தான் என்னோட அடுத்த பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. இத இப்படி சொல்றதும் ஒண்ணுதான். ஒரு ஜோசியக்காரர்ட்ட போயி நீங்க ஜோசியம் கேட்கறதும் ஒண்ணுதான். ஜஸ்ட் அந்த ஜோசியக்காரர்ட்ட போற அந்த சினாரியோவ யோசிச்சு பாருங்களேன். போனோனே அவரு இந்த 3 விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாரு. 1 நீங்க ரொம்ப நல்லவரு. நீங்க எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவீங்க. இருந்தாலும் உங்கள எல்லாரும் ஏமாத்திருவாங்க. இப்படின்னு ஒரு வார்த்த சொல்லுவாரு. இன்னொன்னு உங்க முன்னோர்களோட சாபம் தான் நீங்க இப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. 3வது இன்னொரு விஷயம், நீங்க பின்னாடி ரொம்ப பெரிய ஆளா ஆகப் போறீங்க. அதுக்காகத்தான் இப்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த 3லயுமே இருக்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? எப்படி இருந்தாலும் நீ கஷ்டப்பட்டு தான் தீரணுங்கிறது தான் அதோட அர்த்தம். இதத்தான் நம்ம கர்மாலயும் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்மால எப்படின்னா, நான் இப்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா, அது என்னோட முற்பிறவியோட பயன். இப்ப நான் கஷ்டப்பட்டு என்ன வினை பயன் அடையறனோ, இது என்னோட அடுத்த பிறவியோட பலன். இப்படிங்கிற மாரி சொல்றோம். அப்ப இங்க வாழ்றதுக்கான நோக்கம் என்னங்க? என்னோட முற்பிறவி பயணத்தான் நீங்க அனுபவிக்க போறேன் அப்படின்னனா, எனக்கு இங்கேயே இந்த விஷயம் முடிஞ்சிரணும் இல்லையா? எனக்கு ஏன் இன்னொரு பிறவி வரணும்?